Hi guys, this is Sanjay from Emperor Trading. Like நான் 1,17,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் திஸ் இஸ் மை செகண்ட் ஹையஸ்ட் ப்ராஃபிட் இன் அ டே. இங்கே என்னடா இவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இவ்வளோ குவான்டிட்டிஸ்லாம் நான் ஒரு சிங்கிள் டைமில் பை பண்ணல. 1,000 to 1,500 குவான்டிட்டிஸ் தான் பை பண்ணேன். மேக்ஸிமம் 2,000 குவான்டிட்டி ஒரு ட்ரேடில் எடுத்திருந்தேன். இது ஏன் இவ்வளோ குவான்டிட்டி காட்டுது அப்படின்னா, நான் எப்படி பண்ணுவேன்னா பிரமிட் பண்ணி என்னோடய பொசிஷன்ஸை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு ட்ரையல் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸையும் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பை பண்ணி செல் பண்ணி திரும்பி என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வரும்போது திரும்பி பை பண்ணுவேன். என்னோடய வியூ இன்னும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா. அதனால வந்து இவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து காட்டுது. பட் ஆவரேஜாக 1,000 குவான்டிட்டிஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, இதை வந்து டோட்டலாக வந்து நான் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஃபியூச்சர்ஸில் ஆல் டைம் ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் ஆனுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 3 நல்ல ஒரு பையிங் கேண்டில். இந்த தேர்ட் கேண்டிலில் வந்து அக்ரெசிவ் பையர்ஸோட வால்யூம் வந்து டாப்பில் இருக்குது. மேபி இது வந்து செல்லர்ஸோட வால்யூமாக கூட இருக்கலாம். அட் தட் டைம் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னென்னா இந்த இடத்துல பார்க்கும்போது நான் கொஞ்சம் புல் பேக் எடுத்தால் லாங் என்ட்ரி இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 14K வால்யூம், 20K பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து கீழே இருக்குது. அண்ட் இந்த கேண்டில் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில். அந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில். இந்த இடத்துல என்னென்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 2 இருந்ததுக்கப்புறம் ப்ரைஸால் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் விக்கு தான் இருக்குது 2 டைம்ஸ். பட் இந்த கேண்டிலில் வந்து நமக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நெகேட் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மைன்யூட் இதுதான். இதை பேஸ் பண்ணி நம்ம பெரிய ட்ரேட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் இதை வச்சு ஒரு ஸ்கேல்ப் ஒன்று கேப்சர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக இந்த கேண்டில். இது ஒரு ஸ்கேல்ப் அண்ட் அதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். இதுதான் அது. அண்ட் ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்கும் போது ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே ப்ரைஸ் வந்து ஹால்ட் ஆகிட்டே இருக்க முடியாது ஒரு இடத்துல. அந்த மொமெண்டம் இருக்கணும். பட் அந்த மொமெண்டமே நான் பார்க்கல. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரெசிவ் செல்லர்ஸோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து போக முடியல. ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த இடத்துல திரும்பி இந்த வால்யூம் ஏரியா கிட்டே வரும்போது நான் ரிட்ரேஸ் ஆகும்போது நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ட்ரு பண்ணோன்னே இமீடியட்டாகவே இந்த இடத்துல வந்து வியூஆப் கிட்ட ப்ரைஸ் வந்து ஸ்டே ஆகிறத பார்த்துட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் திரும்பி இந்த கேண்டில் வந்து நான் என்ட்ரு பண்ணேன். இந்த கேண்டில்லையும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது 2 இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வியூஆப்பும் இருக்குது சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலேயே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கேருந்து திரும்பி அப்சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் நெக்ஸ்ட் கேண்ட்லேயே வந்து இது கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி திரும்பி வந்து சம்வேர் இந்த கேண்டிலில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த இடத்துல வந்து. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் எப்பயும் ஒரு நல்ல டிமாண்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தூரம் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது, திரும்பி இவ்வளோ தூரம் அது கீழே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது தேவையான மொமெண்டம் இல்லை. நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இது வந்து ஒரு லைன், இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பட் இங்கேருந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரைஸ் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்கணும் மேலே. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ஃபேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதான் என்னோடய பயஸ் எனக்கு. ஸோ இது கீழே வந்ததுனால நான் வந்து புட் சைடே வந்து ட்ரேடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி அதே மாதிரி வந்து வியூஆப் கிட்ட வரும்போது நமக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஓவர் சோல்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது 16K வால்யூம், 15K, 19K வால்யூம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்குது. அப்படி கூட சொல்ல வேணாம், ஒரு இன்டிசிஷன் கேண்டில்னு கூட சொல்லலாம் இதை. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் என்னோட பயஸ் வந்து டவுன் சைடு. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸோட வால்யூம்ஸ்லாம் வந்து டாப்பில் இருக்குது. அண்டு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபால் நடந்திருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு கீழே வந்து திரும்பி வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் அவுட் அப்படி சொல்லிட்டு இன்னும் நம்ம ஃபர்தராக கீழே டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து புக் பண்ணியிருந்தேன் என்னோடய ப்ராஃபிட்டு. எதனாலனா நீங்கள் லைவில் நம்ம பார்க்கும்போது நம்மளால் வந்து ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த செல்லர்ஸ் வால்யூம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும், என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பற்றி இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.